இந்த காலகட்டத்துல டெக்னாலஜிங்கிறது வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து மாறிட்டு இருக்கோம். ஃபுட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு வருஷம் போக போக எல்லாமே வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா சில விஷயங்கள் இன்னுமே வந்து அப்டேட் ஆகல. என்னன்னு பாத்தீங்கன்னா சீரியல். சோ சீரியல் முன்னாடி என்னுடைய சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல வந்து சீரியல் பார்ப்பாங்க. காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பாக்குறவங்க கூட இருக்காங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் முன்னாடி சின்ன வயசுல. சும்மா ஒரு ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன். அப்ப அவங்க அதாவது என் ஃப்ரெண்டுக பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சன் டிவில காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரை பார்ப்பாங்களாம். ஒவ்வொரு சீரியலுக்கு பேர வரிசையா சொல்லியாங்க. 10 மணிக்கு இந்த சீரியல், அடுத்து இந்த சீரியல், நைட் 8 மணிக்கு இந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லியாங்க. சோ அந்த மாதிரி முன்னாடி காலங்கள்ல சீரியல் விரும்பி பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறாங்க. வீட்டுல இருந்து பாக்குறது அப்படிங்கறது வந்து கம்மி தான். ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப வேலைக்கு போறதால வீட்டுல இருந்து பார்க்க மாட்டாங்க. மேக்சிமம் மொபைல்ல பார்ப்பாங்க. இந்த ஹாட் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து சன் நெக்ஸ்ட் ஆப். ஸோ இந்த மாதிரி ஆப்ல டைம் கிடைக்கும்போ அவங்களுக்கு பிடிச்ச சீரியல் பார்ப்பாங்க. விஜய் டிவியில மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயனார் துணை, சிறகடிக்க ஆசை, மகாநதி, இந்த மாதிரிப்பட்ட சீரியல் மக்களுக்கு பிடிக்குது. ஆனா சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியல் விஜய் டிவியில ஓடிட்டு இருக்கு. சோ அதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். மறுபடியும் ஒரு வீடியோ நான் வந்து பேச போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ப்ரோமோ தான் பாத்திருந்தேன். சில சீரியல் நமக்கு ப்ரோமோ பார்த்தாலே தெரியும் அடுத்தடுத்து என்ன கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க விஜய் டிவியில வரக்கூடிய ப்ரோமோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சீரியல் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா ப்ரோமோ பார்த்தாலே சீரியல் பார்த்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் விஜய் டிவியில வரக்கூடிய சீரியல் எல்லாமே இருக்கு. சின்ன மருமகள் சீரியலோட ப்ரோமோ ஞாயிற்றுக்கிழமை ஒன்னு போட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த சீரியல்ல வீட்டுக்குள்ளாடி இருக்கிறவங்களே வில்லியா இருந்து நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையா சால்வ் பண்ணி ஒரு கட்டம் வரையும் கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ் செல்வி கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்ய வந்து வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க. தமிழ் செல்வியுடைய அப்பா அம்மா வந்து தமிழ் செல்வி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிதான் அவளை வீட்டுக்குள்ள வந்து அலோ பண்ணாங்க. ஆனா இப்போ 5 மாசம் ஆயிடுச்சு. இந்த 5 மாசத்துக்கு அப்புறம் தமிழ் செல்விக்கு வயிறு வந்து இன்னுமே பெருசாகல அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா எஜமான் படத்துல மீனா கன்சீவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல துணி மூட்டையை வச்சு வந்து கவர் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரியலை இன்னும் கொஞ்ச நாள் கொண்டு போறதுக்காக வேண்டி இந்த காலகட்டத்துக்கு அது நடைமுறையில இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, அதாவது தமிழ் செல்விக்கு வயிற்றுக்குள்ளாடி என்னது துணிப்பைய வச்சு கவர் பண்ணி அவளுக்கு வயர் வந்து பெருசாயிட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக ஒரு பொய்ய வந்து கிரியேட் பண்றாங்க தமிழ் செல்வியோட அப்பா அம்மா. சோ இதை பார்த்துட்டு சேது என்ன பண்றாங்கன்னா அவளை போய் கட்டி பிடிச்சி வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த ப்ரோமோ வந்து கொண்டு வராங்க. சோ என்ன ஆகும்னா இனி இதை வச்சு இந்த துணிப்பைய வச்சு கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு கடைசியில வந்து மறுபடியும் தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில அனுப்புவாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த டெக்னாலஜி அப்படிங்கறத வந்து இங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இந்த காலகட்டத்துக்கு இது வந்து செட் ஆகவே செய்யாது. நம்மளும் நிறைய சீரியல் பாக்குறோம். ஒவ்வொரு சீரியல் பார்க்கும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஆனா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே கிரிஞ்சா இருக்கும். ஐ மீன் பூமர்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும், இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்காது. ஒரு லவ் சீனா இருக்கட்டும், ரொமான்டிக் சீனா இருக்கட்டும், ஒரு பழிவாங்குற சீனா இருக்கட்டும். இப்ப பாருங்க இந்த கன்சீவா இருக்கக்கூடிய இந்த சீன் கூட ஒரு கிரிஞ்சா தான் இருக்கு. பாக்குறதுக்கு வந்து பாக்குற நமக்கே வந்து ஒரு அருவருப்பா தான் இந்த சீரியல் இருக்கு. சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோவுக்கு கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிரிஞ்சு சீரியல், பூமர் சீரியல், இந்த சீரியலை வந்து ஸ்டாப் பண்ணுங்க சோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. இதுல ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீரியல் டிஆர்பியில 2வது இடத்துல இருக்கு. விஜய் டிவில சிறகடிக்க ஆசை வந்து டிஆர்பியில நம்பர் 1ல இருக்கு. சின்ன மருமகள் வந்து டிஆர்பியில 2வது இடத்துல இருக்கு. அதுவும் டைம் வேற மாத்திட்டாங்க. 9:30 மணிக்கு நிறைய பேர் வந்து விரும்பி பாக்குறதால சின்ன மருமகள் சீரியலை வந்து 6 மணில இருந்து 9:30 மணிக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்லியதுமே தெரியல. அந்த அளவுக்கு விஜய் டிவி வந்து ஒரு மொக்க சீரியலை வந்து தூக்கி விட்டுருக்கு. உங்களுக்கு சின்ன மருமகள் சீரியல் பிடிக்குமா பிடிக்காதா? மேக்சிமம் பிடிக்காது. உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த சீரியலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய மனமார்ந்த கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.